வணக்கம் நண்பா. அந்த காத்த வச்சு எப்படி ரூ. 1,00,00,000 மதிப்பிலான ஒரு ஸ்டீல் போட்ட கிளீன் பண்றாங்க அப்படின்னு சொல்றத தான் பார்க்க போறோம். ஹை பிரஷர்ல வாட்டர வச்சு அத கிளீன் பண்ண போறாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட இடத்துல இருக்கிற எல்லா போட்டையுமே அந்த ஹை பிரஷர்ல தண்ணிய வச்சு தான் கிளீன் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது தண்ணியும் காத்தும் தாங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த பிரஷர்ல நம்ம உடம்புலலாம் பட்டுச்சுன்னா, உடம்பு பிச்சுட்டு போயிரும். ஸோ அவ்வளவுக்கு பிரஷர்ல இந்த போட்ட வந்து கிளீன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ஃப்ரீ செட்டப்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு வந்து ஹை பவர் தேவை. சரிங்களா. ஸோ இதுக்குன்னுமே செப்பரேட்டா வந்து ஆ பவரான ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. ஸோ அத நம்ம ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் எல்லாம் ஆன் பண்ணி, எப்படி அந்த பிரஷர யூஸ் பண்ணி அந்த போட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் நண்பா. ஸோ இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர் வந்து ஆன் பண்ணிட்டாங்க சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம மோட்ரு பார்க்கலாமா? ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ மோட்ரு பக்கத்துலயும் என்னன்னா, எர்த் வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு தண்ணீல நடக்கிற ப்ராசஸ்னால ஸோ எர்த் வந்து கண்டிப்பா இந்த மிஷினுக்கு வந்து தேவை. ஸோ அதுக்கான செட்டப்புக்கு தான் எர்த் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எர்த்னாவே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அத வந்து எர்த்த வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை பிரஷர்ல வந்து கிளீன் பண்றது ரொம்ப இடங்கள்ல இல்ல. பட் நம்ம பாம்பன் துறைமுகத்தில இத வச்சு தான் பெரிய பெரிய ஸ்டீல் போட்டா இருக்கட்டும், இல்ல வள்ளங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. ஒரு 1 நாள் பார்க்குற வேலைய, இது வெறும் ஒரு 10 நிமிஷத்தில கிளீன் பண்ணி குடுத்துருங்க. மோட்டர வந்து ஆன் பண்ணியாச்சு. தண்ணி வந்துருச்சுங்களா? ஸோ இப்போதைக்கு என்னன்னா, பிரஷர வந்து கூட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ஆல்ரெடியே நல்ல பிரஷரா இருக்கும். அதுக்கப்புறம் பிரஷர் கூட்டும்போது தெரியுதுங்களா? இந்த மீட்டர்ல. ஸோ பிரஷர கூட்டி, அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தேவைப்படும்போது பிரஷர வந்து கம்மி பண்ணிக்கிருவாங்க நண்பா. சரிங்களா? இப்போதைக்கு ஃபுல்லா வந்து பிரஷர் வச்சாச்சு. எப்படி கிளீன் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொட்ராசி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டு, இந்த பாசி எல்லாத்தையும் கைகள்ல தேய்க்கிறதுக்கு பதிலா முன்னாடி கைய வச்சு தேய்ச்சு, அதில உள்ள பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு வந்துரும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, காத்து, தண்ணி ரூ. 1,00,00,000 போட்டு கிளீன். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் ப்ராசஸ் பண்ணி எல்லா ஒரு ஸ்டீல் போட்டா இருக்கட்டும், ஃபைபர் போட்டா இருக்கட்டும், இல்ல நார்மலான ஒரு வல்லமா இருக்கட்டும், மர வல்லம். ஸோ எல்லாத்தையுமே இது மூலியமா தான் இப்போதைக்கு கிளீன் பண்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்ப தான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இது சம்மந்தமா இது மாரியே பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாரி நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறடும். ஃபைனலா இதே வீடியோல ஒரு பிளாஸ்டிக்கு கூட மாதிரி இருக்கும் ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கண்டெய்னரா அத வந்து எப்படி கிளீன் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அத கிளீன் பண்ணும்போது அந்த பிரஷர் எப்படி அத தூக்கி அடிக்குது அப்படின்னு சொல்றதையுமே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நண்பா. தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க.